கெஹல்பத்ர பத்மி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முன்னணி நடிகை ஒருவர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல்பத்ர பத்மி குற்றப்புலனாய்வுத் துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி நாட்டின் பிரபல நடிகை ஒருவரிடமிருந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய வேடத்தில் நடிக்க அழைப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த நடிகையும் கெஹல்பத்ர பத்மிவும் துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சந்தித்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக பத்மி குறிப்பிட்டுள்ளார். அதன்போது பத்மி தன்னை துபாயைச் சேர்ந்த பில்லியனர் தொழிலதிபர் என்று குறித்த நடிகைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அவரது போலி உருவப்படத்தால் ஏமாற்றப்பட்டு இந்த படத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் என்றும் புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். அவர்களில் 4 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் அனைவரும் 2022ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பத்மி அடையாளம் கண்டுகொண்டதாக கூறியுள்ளனர். மற்ற ரசிகர்களைப் போலவே அவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்ததாகவும் தங்களுக்கு வேறு எந்த உறவும் இல்லை என்றும் குறித்த நடிகைகள் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அடுத்த சில நாட்களில் குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அவர் வரவழைக்கப்படுவார் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.